ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான எக் பெப்பர் மசாலா. இங்கே என்ன ஸ்பெஷல்னா, இந்த பெப்பர் மசாலா பொடியில் நிறைய கருவேப்பிலையும் சேர்த்து பொடிச்சு மணக்க அருமையாக சுவையாக இந்த எக் பெப்பர் மசாலா பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் இது நல்ல பொருத்தமாக இருக்குங்க. சிம்பிளாக ஒரு பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். எக் விரும்பி சாப்பிட்ற எக் பிரியர்களுக்கு இது ஒரு அருமையான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, நம்ம டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 6 முட்டையை ஒரு 10 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி அந்த மேலத்தோடெல்லாம் உரித்து வச்சாச்சுங்க. இதை இப்போ ரெண்டாக கட் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியாச்சு. இப்போ எக் பெப்பர் மசாலாவுக்கு அந்த பெப்பர் மசாலா பொடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பேன் வச்சாச்சு. இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கொரியாண்டர் சீட்ஸ். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். அந்த உளுந்தெல்லாம் நல்ல கலர் மாதிரி நல்லா வாசனை வரட்டும். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், கரிஞ்சிடக்கூடாது. ஸ்பைசஸ் கரிஞ்சிட்டா டேஸ்ட்டு மாறிடும், ஸ்லைட்லி கசப்பு வந்துடும். ஸோ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வறுத்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகு போட்டிருக்கிறோம். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அகெயின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். இது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. இப்போ அடுத்தது அதே சூடான பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு 1-2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த கருவேப்பிலை நல்லா வறுபட்டு பொடியிற பக்குவம் வரணும். அதாவது இப்படி கையில் நம்ம எடுத்து பார்த்து இப்படி பொடியணும், அதான் பக்குவம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே வறுத்த பொருட்களோட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்தது இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு, அதாவது ஸ்லைட்லி கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தால் நல்லது. ஸோ கமகமன்னு வாசனையோட கருவேப்பிலை பெப்பர் மசாலா பொடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது எக்கில் போட்டு வதக்கி எடுத்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான பேன் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் இப்படி நல்லா அந்த பேன் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி சுற்றி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற எக்கை இந்த ஆயிலில் அப்படியே நம்ம அடுக்கி விட்டுறலாம். இது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த எக் அப்படியே ஆயிலில் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த எல்லோ மஞ்சக்கருவும் நம்ம திருப்பி போட்டு புரட்டி எடுக்கும்போது டக்குன்னு வெளியே வராது. எக் ஒயிட் மட்டும் சாப்பிட பிரியப்படுறவங்க இதே ரெசிபியை எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணியும் செய்யலாங்க. டெய்லியுமே எக் சாப்பிட்ற எக் பிரியர்களுக்கு கொஞ்சம் விதமாக சாப்பிட பிடிக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிளெயினாக எக்கு சாப்பிட்றதுக்கு இந்த கருவேப்பிலை பெப்பர் மசாலா பொடி போட்டு பரட்டி எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் அது ஃப்ரை ஆகட்டும். நல்ல 1 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெடியாக பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பெப்பர் மசாலா பொடியை அப்படியே மேலே தூவி விட்டுருவோம். ஃபுல்லாக அப்படியே தூவி விட்டுருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்படியே அதை மெல்லமாக திருப்பி போடுவோம். ஒவ்வொரு எக்காக அப்படியே புரட்டி விடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பொடி கரிஞ்சிடக்கூடாது, பட் எக்கு மேலே நல்லா கோட்டாகி அப்படியே லைட்டாக ஃப்ரை ஆகி வரணும். ஸோ அப்படியே பொறுமையாக ஒவ்வொன்றா டக்குன்னு அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ அகைன் நம்ம திருப்பி போட்ட அந்த சைடும் மேலே கொஞ்சம் அந்த பொடியை தூவி விடுங்க. நம்ம உப்பெல்லாம் ஆல்ரெடி போட்டுட்டோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் பிரட்டி விடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. இப்போ எல்லாமே திருப்பி விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான எக் பெப்பர் மசாலா, அதுவும் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோட சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. நல்ல கமகமன்னு வாசனையோட டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸஸோடலாம் நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பு, ரச சாதம், தயிர் சாதத்தோடலாம் இந்த முட்டை வறுவல் செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாராட்டுவாங்க. பாராட்டி நிச்சயம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.